Good morning students. Welcome to Kalabharati Academy. இன்றைக்கு நீட் questions session 8 on cell cycle and cell division. One by one questions quick போகலாம். First question. Bacterium divides every 35 minutes. ஒவ்வொரு 35 minutesக்கும் binary fission மாதிரி பாக்டீரியா ரெண்டாக பிரியுது. If a culture containing 10 to the power of 5 cells ஒரு பாக்டீரியல் கல்ச்சர் ஒன்று போட்டு எடுத்து வச்சுருக்கோம் சொன்னால் அதில் பெர் எம்எல் ஒரு எம்எல் கல்ச்சரில் 10 to the power of 5 செல்ஸ் பாக்டீரியல் செல்ஸ் இருக்குன்னு சொன்னால் இஸ் க்ரோன் ஃபார் 175 மினிட்ஸ் 175 நிமிஷம் அப்படியே வளர்த்துக்கிட்டே போகிறோம். ஒவ்வொரு 35 மினிட்ஸுக்கும் ஒரு வளர்த்தோம்னா வாட் வில் பி தி செல் கான்சன்ட்ரேஷன் பெர் எம்எல் ஆஃப்டர் 175 மினிட்ஸ் 175 நிமிஷம் முடிஞ்சது பின்னாடி ஒரு எம்எல்ல எவ்வளோ செல்ஸ் இருக்கும்? 10 to the power of 5 விட எவ்வளோ செல்ஸு எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும்? இதுதான் கொஸ்டின். இதை போட்டே பார்த்துடலாம். சிம்பிள் கால்குலேஷன். 10 to the power of 5 செல்ஸில் 5 மடங்கு இருக்குமா, 35 மடங்கு இருக்குமா, 32 மடங்கு இருக்குமா, 175 மடங்கு இருக்குமா? இதுதான் கேள்வி. எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட்டு 10 to the power of 5 செல்ஸ் இருக்குது. இது சிங்கிள் யூனிட். இதை ஒரு யூனிட் எடுத்துக்கலாம். 35 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா இது டபுள் ஆகிடும் பைனரி டிவிஷனில். அடுத்து அதே 10 to 5 இது டபுள் யூனிட்ஸ் இருக்குது. 70 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அடுத்த 35 மினிட்ஸை கூட்டி பார்த்தீங்கன்னா இது டபுள் ஆகி 2 வந்து 4 ஆகிடும். ஸோ 10 to the power of 5 அகைன் இங்கே 105 மினிட்ஸ் 70 + 35 அந்த 4 வந்து இங்கே 8 ஆகிடும் அதே யூனிட்டு. அடுத்த 140 மினிட்ஸ் அடுத்த 35 மினிட்ஸ் ஆட் பண்ணிட்டா 8 வந்து 16 ஆகிடும். ஸோ 10 to the power of 5 இங்கே 175 போகும்போது இந்த 16 இங்கே 32 ஆகிடும். ஸோ 32 × 10 to the power of 5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 32 10 to the power of 5 இதுதான் கால்குலேஷன் மெத்தட். ஸோ ஆன்சர் சி வில் பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். During cell division in apical மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கிற இடத்துல நியூக்ளியர் மெம்பரேன் அப்பியர்ஸ் இன் மெரிஸ்மேட்டிக் செல்ஸில் மைட்டாட்டிக் டிவிஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ மைட்டாட்டிக் டிவிஷனில் நார்மலாக எங்கே நடக்குதுன்னு பார்த்துடலாம். நியூக்ளியர் மெம்பரேன் எங்கே அப்பியர் ஆகும்? அதான் கேள்வி. சைட்டோகைனசிஸ் நியூக்ளியர் மெம்பரேன் அப்பியர் ஆனது பின்னாடி செல் பிரிகிறது. மெட்டாஃபேஸ் ஈகோட்டார் லைனில் செல் நிற்கிறது. மோஸ்ட் கண்டன்சேஷன் ஆகும். ஆனாஃபேஸில் 2 போலுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இழுத்துட்டு போகிறது. ஸோ மோஸ்ட்லி நியூக்ளியர் மெம்பரேன் அப்பியர்ஸ் இன் டெலோஃபேஸ். ஸோ ஆன்சர் சி வில் பி கரெக்ட். ஆன்சர் சி இஸ் கரெக்ட். டூரிங் டெலோஃபேஸ் நியூக்ளியர் என்வலப் இனிஷியலாக ரீஃபார்ம்ஸ் எதை சுற்றி? அரவுண்ட் ஈச் குரோமோசோம் ஒவ்வொரு குரோமோசோமுக்கும் சுற்றி ரீஃபார்ம் ஆகுது. லேட்டர் ஆன் ஃபியூஸ் லேட்டர் ஆன் ஒன்றா சேர்ந்து அண்ட் ஃபார்ம்ஸ் தி நியூக்ளியர் என்வலப். மெட்டாஃபேஸில் குரோமோசோம்ஸ் ஆர் அரேஞ்ச் ஆன் ஈக்குவட்டோரியல் பிளேட். ஸோ தட் இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். ஆனாஃபேஸில் குரோமோசோம்ஸ் ஸ்பிளிட் லாங்கிடியூடனலி அண்ட் குரோமேட்டிட்ஸ் ஆர் மைக்ரேட் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல். தட் இஸ் த அனாஃபேஸ். ஸோ அதுவும் கரெக்ட் கிடையாது. சைட்டோகைனசிஸ் இஸ் தி டிவிஷன் ஆஃப் தி செல் சைட்டோபிளாசம். ஸோ ஆன்சர் சி டெலோஃபேஸ் இஸ் கரெக்ட். ஸோ வில் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். How many mitotic divisions are needed for a single cell? இது mitotic division, the first point. இது single cell, second point. To make 128 cells. 128 cells. Mitotic divisionல ஒரு செல் ஒரு டிவிஷன் ஆச்சுன்னா 2ஆக மாறும், டபுள் ஆகும், அவ்வளோதான். ஸோ 128 செல்ஸ் அது வரணும், அதான் பாயிண்ட்டு. இப்போ இது ஒரு செல், இது டிவிஷன் 1 ஃபஸ்ட்டு டிவிஷன் நடக்கும்போது ஒரு செல் எத்தனை ஆகும்? 2 ஆகும். செகண்ட் டிவிஷன் நடக்கும்போது 4 ஆகும். அடுத்து தேர்ட் டிவிஷன் நடக்கும்போது 8 ஆகும். ஃபோர்த் டிவிஷன் நடக்கும்போது 16. ஃபிஃப்த் டிவிஷன் நடக்கும்போது 32. சிக்ஸ்த் டிவிஷன் நடக்கும்போது 64. செவன்த் டிவிஷன் நடக்கும்போது 128. ஸோ ஒவ்வொன்றும் டபுள் ஆகிட்டே வருது. ஸோ லாஸ்ட்டாக செவன்த் டிவிஷனில் இட் பிகம்ஸ் 128 செல்ஸ். ஸோ ஹியர் ஆன்சர் ஏ 7 இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஸோ நவ் வில் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Which one of the following structures will not be common to mitotic cells of higher plants? Lower plants இல்லை, higher plants. அதுக்கு காமனாக எல்லா இடத்துலையும் இந்த பார்ட் வராது. அது என்ன ஸ்ட்ரக்சர்? ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறப்ப பார்ட்னு அர்த்தம். என்ன ஸ்ட்ரக்சர் வராது? செல் பிளேட் அது எல்லாத்துலேயும் வரும். ஸ்பிண்டில் ஃபைபர் எல்லாத்துலேயும் வரும். சென்ட்ரியோல் அண்ட் சென்ட்ரோமியர் ரெண்டு இருக்குது. மோஸ்ட்லி சென்ட்ரோமியர் குரோமோசோம்ஸ் மூவ் ஆகணும்னா தேவைப்படும். இது மைட்டாடிக் டிவிஷன். சென்ட்ரியோல் வந்து நார்மலாக அனிமல் செல்லில் இருக்கும். ஸோ லெட் அஸ் see. The centromere is found in animals, Euglena, Natalia and some fungi, and members of dinoflagellates. It is found near the nucleus. That's okay. Centriole is not common to mitotic cells of higher plants. Centriole is not common to mitotic cell of the higher plants. Main function of centrosome is at the time of cell division. When two centrioles separate or move on two poles, ரெண்டு போலுக்கு ரெண்டு சென்ட்ரியோலும் மாறி போயிடும். Aster and spindle fibers are formed from it, which help in the movement of chromatids. They form basal body, cilia, flagella. Centriole is rich in tubulin and APase. So centrioles replicate in G2 phase of interphase of the cell cycle, but do not initiate cell division. So what is the answer now? Answer now B, that is centriole is correct. So now let us go to the next question. Exchange of genetic material. Exchange of genetic material வந்தாலே meiosis. Between chromatids, ரெண்டு குரோமேட்டிட் முதல்ல நார்மலாக ஹோமோலாகஸ் குரோமேட்டிடில் நடக்கும். of paired homologous chromosomes during first meiotic division is called, அதுக்கு பேர் என்ன? ஒன்று டிரான்ஸ்ஃபார்மேஷன், அது இந்த விஷயத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதில்லை. கயஸ்பேட்டா அந்த ரெண்டு குரோமோசோம்ஸு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸு சேஞ்ச் ஆகி என்ன ரீகாம்பினேஷன் ஆகி எக்ஸ் ஷேப்புக்கு வரும்போது அங்கே அந்த ஜங்ஷன் இருக்கிறதுக்கு பேர் கயஸ்மெட்டா. கிராசிங் ஓவர் அண்ட் சினாப்சிஸ். சினாப்சிஸ் வந்து ரெண்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் ஒன்றா வரும்போது ரெண்டுக்கும் மத்தியில் சினப்டோனிமல் ஜங்ஷன்ஸ் வந்து அங்கே வந்து நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். பட் தட் இஸ் கால்ட் சினாப்சிஸ். இங்கே கொஸ்டின் என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் குரோமட்டிட்ஸ் ஃபுல்லாக மாறுறதுங்கிறது ஒரே ஒரு இடம். தட் இஸ் கால்ட் கிராசிங் ஓவர். ஸோ லெட் அஸ் see what is crossing over. In Pachytene stage of prophase 1 of meiosis 1, there is breakage and reunion of chromatids result in the exchange of the segments between non-sister chromatids of bivalent, that is known as crossing over. It leads to recombination of linked genes, alleles, and is a major source of continuous type of genetic variation in sexually reproducing organisms. So question என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு இடத்துல போகணும், இன்னொரு இடத்துல வரணும். ஸோ திஸ் எக்ஸ்சேஞ்ச் வில் happen in synapses. So chiasmata question over, not in the transformation. So answer crossing over is correct. So hence answer C is correct. Thank you very much students. We will meet in the next class.